வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜய் இன்னைக்கு முதல்வர் விஜயா மாறி இருக்காரு. அவர் முதல்வர் விஜயா மாறினா கூட இன்னும் நடிகர் விஜயாவே அவர் நினைச்சிட்டு இருக்காரு. சில நேரங்களில் நடிச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு முதல் கையெழுத்து போடும் பொழுதே அவருடைய நடிப்பை ஆரம்பித்து விட்டார். தேர்தலுக்கு முன்னாடி, அதாவது இவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி என்ன வாக்குறுதி கொடுத்தார் அப்படிங்கிறத இப்ப பார்த்துட்டு வந்துருங்க. ஒரு குடும்பத்திற்கும் மாதத்திற்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதத்திற்கு 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் அப்படின்னு தெளிவா சொல்றாரு. தேர்தலுக்கு முன்னாடி, தேர்தலுக்கு பிறகு இப்போ ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் முதல் கையெழுத்து போடுறாரு. அந்த முதல் கையெழுத்துல அவர் என்ன சொல்றாருன்னு அதையும் பாருங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட்கள் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கும் ஆணையிட்டுள்ளார். மாதம் ஒரு முறை 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாரு. தேர்தலுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா 2 மாதங்களுக்கு ஒரு முறை. 2 மாதங்களுக்கு ஒரு முறைன்னா கூட பரவாயில்ல, அது கூட ஏத்துக்கலாம். நம்ம 500 யூனிட்டுக்கு உள்ள நீங்க மின்சாரத்தை பயன்படுத்தினா, அதாவது 2 மாதங்களுக்கு 500 யூனிட்டுக்குள்ள மின்சாரத்தை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ. இப்போ 500 யூனிட்டுக்கு மேல 501 அப்படி ஓடிடுச்சு வச்சுங்களேன், இந்த 200 யூனிட் ஃப்ரீ கட்டு. 0 to 501 வரைக்கும் நீங்க கரண்ட் பில்லு கட்டி ஆக வேண்டும். இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னா, 2 மாதங்களுக்கு ஒரு முறை நம்ம மின் கட்டணத்தை கட்டும் பொழுது நீங்க 500 இல்ல 1000 இல்ல அதற்கு மேல் போனா கூட 100 யூனிட் ஃப்ரீ கொடுத்துருவாங்க. இப்போ 600 யூனிட் ஓடுதுன்னு வச்சுங்களேன், 100 யூனிட்டை கழிச்சுட்டா 500 யூனிட்டுக்கு தான் கணக்கிடுவாங்க. கணக்கிட்டு அதுக்கு பில்லு வரும். இப்போ 100 யூனிட் அனைத்து குடும்பங்களுக்கும் முழுவதுமாக 100 யூனிட் ஃப்ரீ வந்துடும். அது எவ்வளவு ஓடினாலும் பரவாயில்ல. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா 500 யூனிட்டுக்குள்ள தான் ஓடணும். இந்த 500 யூனிட்டுக்கு தான் 200 யூனிட் ஃப்ரீ. 500 கடந்து 501 தொட்டு விட்டால் உங்களுக்கு அந்த 200 கட்டு. 0ல இருந்து 501 வரைக்கும் நீங்க பில்லு கட்டி தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது சட்டமாயிருதா. அப்போ ஏற்கனவே இருந்த 100 யூனிட்டும் கட்டு. கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உள்ளதும் போச்சே நொல்ல கண்ணா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அந்த பழமொழி மாதிரிதான் பாஜி விஜய் என்ன சொன்னாரு, மாதம் ஒரு முறை 200 யூனிட் கட்டணமில்லா இலவச மின்சாரம் அப்படின்னு சொன்னாரு. இப்போ 2 மாதங்களுக்கு ஒரு வரை 500 யூனிட்டுக்குள்ள ஓடனா உங்களுக்கு 200 யூனிட் இலவசம் அப்படின்னு சொல்றாரு. இவரு முதல் கையெழுத்திலேயே தடுமாறி இருக்கிறார் என்பதை விட நம்மை ஏமாற்றி இருக்கிறார். அவருக்கு வாக்களித்த மக்கள் யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. தேர்தலுக்கு முன்ன பேசுனதையும் நான் போட்டு காமிச்சிட்டேன். இன்னைக்கு பதவி இருக்க பொழுது பேசுனதையும் போட்டு காமிச்சிட்டேன். அப்போ ஒரு வார்த்தைகளில் முரண்பாடுகள் இருக்கிறது. வரும் பொழுதே மக்களை ஏமாற்றும் நோக்கில் தான் விஜய் அவர்கள் வருகிறார். மக்களை ஏமாத்தி எப்படியாவது ஜெயிச்சு முதல்வர் பதவியில உட்கார்ந்து வாக்குறுதிகளை அள்ளி வீசிட்டாரு. அந்த வாக்குறுதிகளை செயல்படுத்த முடியாது என்று அவருக்கு தெரிந்தவுடன் கஜானா காலி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பொய்ய கட்டவிழ்த்து வர்றார். இதே விஜய் அவர்கள் தான் எப்பயோ பேசினதா எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. காசு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விடிய காத்தால எல்லார் அக்கௌண்ட்லயும் 5000 ரூபாய் போடுறீங்களா? அது எப்படி? $2000 போடுறீங்க, 3000 போடுறீங்க, 4000 போடுறீங்க, இதெல்லாம் எப்படி? ஸோ கவர்மெண்ட்ல காசு இருக்குது, காசு இருக்கு, ஆனா மனசு இல்லை அப்படின்னு சொன்னவர் அரசாங்கத்துக்கு வரதுக்கு முன்னாடி அரசாங்கத்துல பதவி ஏற்கும் பொழுதே அவர் என்ன சொல்றாருன்னா கஜானா காலி அப்படின்றாரு. சார், இப்பதான் நீங்க வந்திருக்கீங்க, இன்னும் கணக்கு வழக்கே பார்க்க ஆரம்பிக்கல, இப்பதான் முதல் கையெழுத்து இட்டு முதல்வரா பதவி ஏற்றிருக்கீங்க, அதுக்குள்ளயுமே கஜானா காலின்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியுது? சில பேர் வசதியான ஆளா இருப்பாங்க, அவங்க சொந்தக்காரங்களே ஒரு ஏழ்மையான ஒருத்தர் இருப்பாரு. அவர் வீட்டுல கல்யாணமோ காது குத்தோ வச்சிருக்கும் போது பத்திரிக்கை எடுத்துட்டு வருவார் வீட்டுக்கு. பத்திரிக்கை எடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கும் போது இவரு நைஸா புலம்ப ஆரம்பிச்சிருவாரு. அப்புறம் சொல்லுங்க, கல்யாணம் நடத்துறங்கிறது பெரிய கஷ்டம், அது கடன் வாங்கி தான் நடத்தணும். ஏன்னா நானே கடன்ல தான் இருக்கிறேன். என் பையனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டினேன், ஸ்கூல் ஃபீஸ் கட்டினேன், டிவி கட்டினேன், வீடை கட்டினேன், இடத்த வாங்கினேன் அப்படின்னு பார்த்தா ஏகப்பட்ட கடன் இருக்குங்க. என்ன பண்றது, வரவுக்கு செலவுக்கு சரியா இருக்குன்னு முன்னமே அவர்கிட்ட புலம்பிடுவாரு. ஏன்னா எங்கே அவர் பணம் கேட்டு விட போகிறாரோ அப்படிங்கிறதுக்காக இவர்கிட்ட எதுவுமே இல்லை அப்படிங்கிறத அப்படியே புலம்பி நைஸா சொல்லிடுவாரு. இது எஸ்கேபிசம், ஒரு விஷயத்தை மடைமாற்றி அதில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக மடைமாற்றுவதற்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதான் இன்னைக்கு விஜய் அவர்கள் கஜானா காலி அப்படிங்கிற ஆயுதத்தை கையில எடுத்திருக்காரு. ஏன்னா அவர் சொன்ன 2500 வேலை இல்லா இளைஞர்களுக்கு 4000 பணம், தாய்மாமன் சீரு, அது இது லொட்டு லொஸ்குன்னு கலந்து கப்சா அடிச்சு விட்டார்ல, அந்த கப்சாவெல்லாம் நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு அடிகோடிட்டு முதல்ல ஒரு கதையை சொல்றாரு.
கஜானா காலி அப்படின்னு முதல் கையெழுத்து போட்ட உடனே கஜானா காலிங்கிற விஷயத்த சொன்னா யாராவது நம்ப முடியுமா? நம்ப முடியாது. தான் சொல்லிய நலத்திட்டங்களை செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த கஜானா காலியா இருந்தனாலதான் என்னால செய்ய முடியல, நான் போக போக செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டி கடைசியில எதுவும் செய்யாமல் இந்த 5 வருடங்களை ஓட்டிவிட்டு 5 வருடங்களுக்கு பிறகு இதான் கஜானாவை நிரப்புவதற்கு எனக்கு நேரமாகிவிட்டது அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி நம்மளை ஏமாத்தி அடுத்த தடவை திரும்பி நண்பா நண்பி குட்டீஸ் கொஞ்சம் அம்மாட்ட சொல்லி ஓட்டு கேளுங்க, அப்பாட்ட சொல்லி ஓட்டு கேளுங்க, தாத்தாட்ட சொல்லி ஓட்டு கேளுங்கன்னு சொல்லி ஏமாற்றி மீண்டும் இந்த முதல்வர் பதவியை அடைவதற்கு துடிக்கிற ஒரு ஆள்தான் இந்த ஜோசப் விஜய். இவருக்கு வாக்களித்தவர்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அது எப்படி ஏமாற்றி வாக்கு வாங்கி முதல்வர் பதவியை அடைந்தாரோ அதே போல இவர் செய்யும் நலத்திட்டங்களிலும் நம்மை ஏமாற்ற பார்க்கிறார். உசார் 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 ஐயா உசார்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.